Hello guys, welcome back to our ECE preparation. So இந்த வீடியோல ஒரு சின்ன important information தான். So TNPSC Combined Technical Service Examination Diploma levelக்கான Electronics Mechanic கோடுக்கு prepare பண்ணிட்டு இருக்கக்கூடிய ECE EEE aspirantsக்கான வீடியோ தான் இது. ஓகே. So first of all வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம பர்టిక్యులரா 535க்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான மார்க் டெஸ்ட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த போஸ்ட்டை வந்து நேற்றே சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இதே போஸ்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மார்க் டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு வந்து நம்ம மெயின் எக்ஸாம் அட்மாஸ்பியர் இருக்கும், ஸோ அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓகேம்மா நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 535 எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபைனலாக ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வெப்சைட்டு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்பா அப்படின்ட்டு. ஈவன் அதுவுமே வந்து என்ன அப்படின்னா பேரலாக ஸ்டாஃப் அதை அப்ளை பண்ணி உங்களுக்கு வெப்சைட் அக்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இது டிலே ஆகுங்கிறதுனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆஃப்லைன் கொஷின்ஸாகவே சொல்லியிருந்தேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஓகே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வேணும்னா இங்கேயே நான் உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 மார்க் டெஸ்ட் வரும். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸு. டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ டேட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த், அதாவது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் 6th அன்னைக்கு மார்க் டெஸ்ட் 1, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th அன்னைக்கு மார்க் டெஸ்ட் 1, 7th அன்னைக்கு 2, 8 அன்னைக்கு மார்க் டெஸ்ட் 3, தென் 9th அன்னைக்கு மார்க் டெஸ்ட் 4. ஸோ இந்த 4 டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஆன்லைனில், மேம் இது வந்து டேட்டு 6th அன்னைக்கு தானே, இப்போவே ஏன் இது வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டிருந்தீங்கல்லம்மா எனக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட்டு ஆன்லைனில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு முன்னாடியே உங்களோட நேமை என்ரோல் பண்ணி நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறேனோ உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக முன்னாடியே வந்து டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு 6th அன்னைக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா, எனக்கு ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் தான்ப்பா நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் டேட் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ மேம் நான் 535 வந்து உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கி படிச்சிட்ருக்கிறேன், இல்லை கொஷின் பேங்க் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்டில் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், எனக்கு என்னோடய லெவல் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 800 கொஷின்ஸு 400 சார்ஜு. உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 6th அன்னைக்கு எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா. நம்ம அக்சஸ் வந்து என்ன அப்படின்னா 4th டில் வந்து உங்களோட எக்ஸாம் டேட் 11th வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியும், ரீஅட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரலாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கொஷின்ஸும் கொடுத்துருவேன், ஆஃப்லைன் கொஷின்ஸும் கொடுத்துருவேன். ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணோம். அதாவது எப்படின்னா கொஷின்ஸு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுக்குற மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட்டாக தான் பிளான் பண்ணோம். பட் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியாச்சுன்னா, நீங்கள் முன்னாடியே உங்களோட நேமை என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காஸ்ட் வந்து சேம் தான், 400 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இது வில்லிங் இருக்குது. இதில் வந்து சாம்பிள் காப்பியெல்லாம் கேட்காதீங்கம்மா ஓகேங்களா. நீங்கள் டேரெக்டாக 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஆப்பில் என்ன டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கொஷின்ஸை வந்து சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக உங்களுக்கு ஆஃப்லைனில் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்னும் பெட்டர் வே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்லைனர் தான், பட் இருந்தாலும் ஆஃப்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆன்லைன் கீப்பப் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ இல்லை என்ன தப்பு பண்ணீங்க என்னங்கிறத ஆஃப்லைன் கொஷின்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆக்சுவலாக இதை தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் மினிட் மார்க் டெஸ்ட்டுங்கும் போது உங்களுக்கு டீட்டெயில் தெரியாதுங்கிறதுனால நான் ப்ரொசீஜரும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் டேட் வந்து 6th அன்னைக்கு தான். பட் நீங்கள் முன்னாடியே ஆன்லைன் டெஸ்ட்டு வேணும், ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே நேம் என்ரோல் பண்ணிக்கோங்க ஓகே. தேங்க்யூ.